டீ குடிக்க வாங்க. வடையை வேற பாதி சாப்பிட்டுட்டேன். பிள்ளைகள் இடைஞ்சல்ல நின்றுட்டு வீடியோ போடுறதுக்கே நேரம் ஆயிடும். தான் யார்ட்டையுமே முதல்ல ரொம்ப டச் வச்சுக்கூடாது. நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். எதுக்கு சொல்லுதேன்னா, நம்ம நல்லா பேசுவோம் பழகுவோமா, பேசிகிட்டு இருக்கையிலே கூட ஒரு ஆள் அவளுக்கு கூட ஒரு துணை கிடச்சின்னு வச்சுங்களேன், நம்மளை கை கழுவிட்டு போயிட வேண்டியது. நான் கம்பெனியில் உள்ள ஆளை சொல்லலை, நான் என் வீட்டு பக்கத்தில் நடக்க ஆளை சொல்லுதேன். அதனால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. நம்ம எல்லாம் அவளுக்கு வேலை எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நானும் சரி என் பிள்ளைகளும் சரி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். நாளைக்கு அவளுக்கு ஒரு ஆள் வந்தோடனே கை கழுவிட்டு போயிட வேண்டியது. நம்மளை யார்கிட்ட பேசி நமக்கு என்ன போகுது? கறிக்கு போகிறோமா நம்ம கஞ்சிக்கு போகிறோமா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதான். ஆமாம், இப்படி இருக்க நம்மளால தான் என்னெல்லாம் பேசுவோம் தெரியுமா? நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டுலாம் அந்தோம். ஆனால் பேசுறது எல்லாம் என் காதுக்கு வரும். எல்லாம் முருகர் இருக்கார் பார்த்துக்குவார். நம்ம பதிலுக்கு எதுவுமே பேசக்கூடாது. நடக்கிறத மட்டும் வேடியை பார்க்கணும். அம்மா நமக்கு நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், நம்ம புருஷனை பார்க்கணும், நிம்மதியாக கஞ்சை காய்க்கணும், நிம்மதியாக சாப்பிடணும். அவ்வளோதான், முடிஞ்சது. நிம்மதியாக வேலையை போயிட்டு வரணும். யார் என்ன செஞ்சாலும் நமக்கு கவலையே கிடையாது. யார்கிட்ட போய் நம்ம என்னத்துக்கு நிற்க போகிறோம்? இப்பவும் சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்பெனியில் உள்ள ஆளை சொல்லலை, வெளியில் நடக்க ஆளை சொன்னேன். எங்கே போனாலும் நமக்கு சோதனைக்கு மேலே சோதனை தான். சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையா? அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையும் நமக்கு வேணும். அது இருந்தாலே போகலாம். யாருக்கிட்டேயுமே போய் நம்ம நிற்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.